Reading books, that's a rewarding habit. It opens up enormous opportunities for us. Reading books, அது நம்மள ஒரு தனி உலகத்துக்கே கொண்டு போயிடும். நம்மளோட இமேஜினேஷன், கிரியேட்டிவிட்டி, திங்கிங் ஸ்கில், vocabulary, questioning ஸ்கில் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் ஒரு ரிலாக்ஸேஷன், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், ப்ரெஷர் குறையும். இது இப்படி ஒரு உலகத்துக்கு நம்ம கொண்டு போகிற இந்த ஹேபிட்டை கட்டாயம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் இதில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், கரெக்டான புக்கை செலக்ட் பண்ணி ரீட் பண்ணணும். எப்படி தெரியும் நம்ம கரெக்டான புக் செலக்ட் பண்ணியிருக்கோமான்னு? இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு புக்கை எடுங்க, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த பேஜ் வேணால் அட் ரேண்டம் எடுத்துக்குங்க. அதை நம்ம ரீட் பண்ண ஆரம்பிக்கணும். அதில் வர ஒவ்வொரு டிஃபிகல்ட் வேர்டும் அதோட மீனிங் நமக்கு தெரியாமல் இருக்கும். வர வர ஒவ்வொரு விரலாக தூக்கிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு வேர்டுக்கு ஒரு விரல், செகண்டுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு விரலாக தூக்கிட்டு வாங்க. இப்போ அந்த பேஜ் முடித்தோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்குமே ஒரு விரல் தான் தூக்கியிருந்தீங்கன்னா அந்த புக்கு ரொம்ப ஈஸி. அதனால அந்த புக்கை இப்போ வேண்டாம், அதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக பார்க்கலாம். 2 to 3 விரல் தூக்கியிருந்தீங்கன்னா இட்ஸ் அ பர்ஃபெக்ட் புக், அந்த புக்கை நீங்கள் இப்போ படிக்கலாம். 4 to 5 ஃபிங்கர்ஸ் தூக்கியிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் சேலஞ்சிங், நிறைய டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும், அதனால பின்னாடி வாசிக்கலாம். ஆனால் 5 விரலுக்கு மேலே தூக்கி இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதில் நிறைய டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் வரும், உங்களுக்கு புரியாது, அதனால் அதை பின்னாடி படிக்கலாம். அதனால் இந்த ரூலை ஃபாலோ பண்ணி கரெக்ட் புக்கை செலக்ட் பண்ணி ரீடிங் ஹேபிட்டை டெவலப் பண்ணுங்க. ரீட் ஸ்மார்ட், நாட் ஹார்ட்.